மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட ஊடகவியலாளர் சுமன் கவி இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அரசியல் களத்துல ரொம்ப பரபரப்பான நாளா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணியில இருந்து விலகி இருந்தாரு. நான் சேரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இருந்தாரு. தாவேக்காவுக்கு ஆதரவான கருத்துக்கள் எல்லாமே முன் வச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாஜகவோட இணைஞ்சிருக்கிறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, கழுதை கெட்டா குட்டிச்சவரு, சாக்கடைக்கு போக்கடையாது அப்படின்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க. நான் அந்த பழமொழி தான் சொல்றேன். மற்றபடி இவங்கள எதுவும் நான் விமர்சிக்கல. இவர்களுக்கு வேற என்ன வழி இருக்குது, எங்க போக முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுதான் பிரதானமானது. அதனால இந்த டீலிங் இருக்கு இல்லையா, எங்களுக்கு ஒரு 60 சீட்டை கொடுத்துருங்க, நாங்க எங்களை சார்ந்த கூட்டணி இருக்கு இல்லையா, எங்கள் சார்ந்து போன தடவை கூட்டணியில இருந்தாங்க இல்லையா, என்டிஏ கூட்டணியில யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பேச்சு ஆரம்பத்திலேயே இது பாஜக இதைத்தான் சொல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஆனா அப்படி நடக்காம நாங்களே கொடுத்துக்கிடுறோம், நாங்க உங்களுக்கு 60ன்னு தனியா கொடுக்கறதுக்கு பதிலாக இவர்களுக்கு என்னென்ன உண்டோ நாங்க கொடுத்துக்கிடுறோம்னு பேசுறது கூட இவங்க பேசலாம். ஸோ அடிப்படை ஒன்றுதான், கூட்டணிக்கு வருவாங்க. ஆனா அது பாஜக தலைமையில் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லிக்கிடுவாரு. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிந்ததுதான். ஒரு ஆப்ஷன் அவருக்கு என்னன்னா, விஜய் கூட போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷனை டிடிவி வேணா நினைக்கலாமே தவிர பாஜக ஒருபோதும் அதை நினைக்காது. என்ன காரணம்னா, விஜய்க்கு ஒரு விஜய் வெளியில நிக்கட்டும், பாஜக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, விஜய் திமுக வாக்குகளை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவரை பணித்து அவர் அந்த காரணத்துக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. மற்றபடி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் எல்லோருமே தங்கள் கூட்டணியில் இருப்பதுதான் சரி, அதுதான் வசதி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் பாஜக. அதே மாதிரிதான் உங்களுக்கு பிரேமலதா அவர்களையும் அதைத்தான் நினைக்கிறாங்க. ஆனா பிரேமலதா அவர்களுக்கு தனி இன்டென்ஷன் இருக்கலாம், திமுக கூட வருவதற்கான அந்த பக்கம் போறதுக்கு. அதனால அவங்க கடைசி வரலும் பேரத்தை தான். அவங்களுக்கு இந்த அதிமுக பின்புல பாரம்பரியம் கிடையாது. ஆனா டிடிவி தினகரனுக்கு அப்படி கிடையாது. அதனால அதிமுக பாஜக இணைந்திருப்பதில் இவருக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. ஒன்னே அவர் சொல்லிட்டு இருந்தாரு, என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி நாங்க முதல்வர் வேட்பாளராக நாங்க எப்படிங்க ஏத்துக்கிட முடியும், இப்போ எப்படி ஏத்துக்குவாரு, அது இப்போ எப்படி ஏத்துக்கிடுவாருன்னா, அது ஒரு கேஷுவலா, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இதுல இப்படி சொல்லுவதற்கு அவர்கள் கூச்சப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிந்த ஒன்றுதான். இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். இல்ல, நீங்க சொல்லும் போது ஓபிஎஸ்ஸையுமே பாஜக கூட வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஓபிஎஸோட ஆதரவாளர் டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுகவோட முகமா பார்க்கப்பட்ட வைத்தியலிங்கம் அவர்கள் இன்னைக்கு திமுகவுல இணைஞ்சிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிமுகவிலையும் அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த குழப்பமான சூழ்நிலையில எந்த முடிவை சரியாக எடுப்பது, ஒண்ணு போனா பாஜகன்னு போயிடணும், இல்ல அப்படின்னா எந்த நம்பகத்தன்மையும் இல்லாத, எதிர்காலமே இல்லாத, எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு போறாங்க. எதிர்காலம்ங்கிறது ரொம்ப நீண்ட எதிர்காலமா இருக்கு. நீங்க விஜய் கூட அவருக்கு வயசு 55, அவரு காலம் மட்டும் நீங்க இருக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, உடனடியான பலன் கிடையாது. நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு உடனடியாக அது ஒரு பொலிட்டிக்கல், அதாவது ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது மாற போறது இல்லை. அப்போ விஜய் மேல உடனடியாக யாருக்கு நம்பிக்கை வராது. அப்போ அந்த இடத்தில் திமுக ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதாவது என்னன்னா, அதிமுக இல்லைன்னா திமுக அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி இருப்பது என்பது வசதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய வைத்தியலிங்கம் வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு சுயமரியாதையோடு, தன்மானத்தோடு அவர் திமுகவில் இணைந்திருக்கிறாருங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல, திமுகவில் இணைஞ்சா மட்டும்தான் அவருக்கு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு அர்த்தமா? இல்ல, அப்படி அதோட பொருள் அப்படி கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை அதனுடைய கல்ச்சர் என்னன்னு நமக்கு தெரியும். நீங்க அதே கல்ச்சரை ஃபாலோ பண்ணுகிற ஒரு நிலைமையில தான் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய புது கட்சியான விஜய் கட்சி கூட இருக்குது. அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு, புஷி ஆனந்த் காரில் எத்தனை பேர் விழுந்தாங்க.
அப்போ காலில் விழுகிற கலாச்சாரத்தை தங்களுக்கு கீழ்ப்பணிந்தவர்களாக ஒருவரை வைத்திருப்பது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த பொது கட்சிகளுக்கு ஒரு பழக்கமாக இருக்கும்போது சுயமரியாதைன்னு ஏன் சொல்றோம்னா, குறைந்தபட்சம் எதிராளிகளுக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சுயமரியாதை உண்டுன்னு மதிக்கக்கூடிய கட்சி. நீங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இன்னைக்கு வரல எடப்பாடி பழனிசாமி தான் எதிரின்னு சொல்வதற்கு எதிரியை கூட பிக்ஸ் பண்ணுதுங்க திமுக. அவர்களுக்கு கூட ஒரு மரியாதை அவரு ரொம்ப பலவீனமா இருக்கிறாரு, அவரை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு கூட பிக்ஸ் பண்ணிருக்கலாம்ல. அப்படி கிடையாது. அதாவது பலவீனமாக இருக்கிறார் அடிக்கலாம்னு சொன்னா கணக்குப்படி பாத்தீங்கன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க, எதிரியே இல்லை என்று திமுக நினைக்கிறதுன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடிதான் வந்து சசிகலா சொல்லியிருக்காங்க. அப்ப எதிரியே இல்லைன்னு நினைக்கலாம் அவங்க. எதிரி இருக்கிறாரு, இருக்கிறதுல வலுவான எதிரி இவருன்னு தான் அவங்க வந்து. அப்ப பொருள் என்னன்னா, நான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டேங்கிறது மட்டும் இல்ல, இங்க எதிர்த்தால ஒரு சீட் இருக்குது, இந்த சீட்ல உட்காருவதற்கான மரியாதைக்குரிய நபர் யாரோ அவர் உட்காருங்கன்னு சொல்றது. இந்த தகுதி திமுகவுக்கு இருக்குது. உண்மையிலே எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மை. நான் தான் சொல்றேன் சுயமரியாதைன்னு ஏன் சொல்றேன்னா, வெறுமனே அது 25 பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சி அது மட்டும் இல்ல, எதிராளிகளும் கூட ஒரு சுயமரியாதை உண்டுன்னு கருதக்கூடியது திமுக. யார் வந்தாலும் சரி அவர்கள் அங்க இருந்ததை விட சிறப்பான இடத்தையும் சிறப்பான மரியாதைக்குரிய ஒரு இடத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள். அதனாலதான் சொல்றேன் இது வந்து சுயமரியாதைன்னு நான் மென்ஷன் பண்றேன். இல்ல, இருக்கிற எதிரிலேயே வலுவானவர் வந்து எடப்பாடி அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எதுக்கு தாவேக்காவை வந்து கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாரு? இல்ல, இப்போ நமக்கு வந்து ஒரு வைட்டமின் மாத்திரை எடுத்துக்கிடுறோம், அதுக்காக நம்ம பலவீனமா இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. மாத்திரை பலமாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு சபார்டினேட், அது ஒரு வினை ஊக்கி, அது ஒரு வினையை செய்யுது. நான் இதை எடுத்துக்கிட்டதுனாலே நான் பலவீனமா இருக்கிறேன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேலை வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேலை செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. அது என்னுடைய வேலையை விட கூடுதலா இருக்கு, நான் எக்ஸ்ட்ராவா அவரை சேர்த்துக்கிட்டேன்னு அர்த்தம். அதுதான் கூட்டணியினுடைய தர்மம். அதனால எடப்பாடி பழனிசாமியினுடைய வலுவை குறைத்து மதிப்பிடவில்லை. இப்ப மட்டும் இல்லைங்க, 2024 தேர்தலில் அப்பவும் கூட டிஆர்பி ராஜா சொன்னாரு, அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்கும்போது, ஏங்க இங்க அதிமுக ஒரு கட்சி இருக்குது, அதை பற்றி கேள்வி கேட்குங்க, நான் பதில் சொல்றேன், அண்ணாமலைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அதோட பொருள் என்னன்னா, அதிமுக தான் இப்போ வரலும் பருப்பொருளாக நம்பர் வாங்கி கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை தவிர்த்து நீங்க எந்த கட்சியை சொன்னாலும் நம்பர் வாங்கி ஜெயிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். இப்போ விஜய்யோ அல்லது அண்ணாமலையோ அல்லது வேற யாரையுமோ திமுக பேசாதுன்னோ பேசக்கூடாதுன்னோ கிடையாது. அதுக்கான இடம் வரட்டும். நீங்க விஜயகாந்த் அவர்கள் பேசாமலா இருந்தாங்க, அவங்களும் நாங்க காத்திருக்கிறோம்னு சொன்னார் இல்லையா 2016ல, பழம் நழுவி பாலில் விழும்னு சொன்னதெல்லாம் ஒரு இன்னும் சொல்ல போனா தன்னுடைய வலுவை மீறிய ஒரு வார்த்தையெல்லாம் அவர்கள் கொடுத்தாங்க. சோ எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு கூட ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல மார்க் வராம இந்த பையன் வந்து சூப்பர்னு சொல்றது வந்து எக்ஸாமே எழுதானவங்க நீங்க எப்படி கணக்குல சேர்க்க முடியும்? இல்ல, இவங்களுக்கு வந்து 34% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. செங்கோட்டையன் பாவம், அவர் வாழ்க்கைக்காக, அவருடைய எதிர்காலத்துக்காக அவர் ஒரு கனவுகளோடு போய் அந்த கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. சரிங்களா? 80 வயதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாற்றம் அவருக்கு மாற்றம். அதாவது அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவரு வந்து ஜெயிக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதற்கு விஜயனுடைய வாக்குகள் உதவி செய்யும் நினைச்சிட்டு போயிருக்கிறாரு. இன்னும் சொல்றதா இருந்தா அவருக்கு வேற எங்கேயும் போக முடியாது. அவர் அதிமுகவோடு வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில தானே அங்க வராரு. அவருக்கு அதிமுகவுக்குள்ள இருக்கிறதுக்கான இடம் இருந்திருந்தால், எங்க எடப்பாடி பழனிசாமி துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தானே நீங்க வெளில வரீங்க. அதுக்கு முன்னாடி வரலும் உங்களுக்கு அந்த கோபமோ உள்ளுணர்ச்சியோ சண்டை செய்திருக்கலாம், அப்படி செய்யல இல்ல. அப்போ வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையிலதான் தாவேக்காக்கு வந்திருக்காரு. தவிர தாவேக்க ஓப்பன் ஆன உடனே உள்ள வந்துட்டாரு. அதிமுகவை நான் வந்து எதிர்த்து களங்காண்மைன்னு செஞ்சாருன்னா ஒரு வலுவான அரசியல் தலைவராக அவர் இல்லவே இல்லை. இல்ல, அவர் சண்டை செஞ்சாரு, அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலக்கெடு எல்லாம் வச்சுட்டு வந்தாரு. கடைசியில அவர் காலக்கெடு நீங்க விதிச்சீங்களான்னு கேட்டா, அப்படிலாம் நான் ஒண்ணும் சொல்லலைங்கன்னு சொன்னாரு. இதை விட ஒரு கோழைத்தனம் எதுவா இருக்க முடியும்? ஏங்க கடைசியா நீங்க எடுத்த ஆயுதமே நான் வந்து ஒருங்கிணைக்க போறேன் அப்படிங்கிறது தான். அதையும் வலுவாக உங்களால் செய்ய முடியல. உங்களை கேள்வி கேட்கும் போதும் கூட ஆமாங்க ஒருங்கிணைக்கிறதா என்னோட அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்ப அதுக்கு கூட வழி இல்லாதவர் இன்னைக்கு ஒரு புது அன்டெஸ்டட் ஃபோர்ஸ், புதுசா இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் வாக்கு போடுவாங்களா? அவர்களுக்கு வாக்கு இருக்கிறதா? எத்தனை சதவீதம் பேருக்கு? அதாவது விஜய்க்கு 100 பேர் வாக்களிக்கிறார்கள், அந்த 100 பேரில் நான் போடுவேன்னு சொல்றது எத்தனை பேருக்கு வாக்கு இருக்கிறது? சின்ன குழந்தைங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. 3ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்கிட்ட கேட்டீங்கன்னா கீழ இருந்து சவுண்ட் கேட்கறது எல்லாமே குழந்தைங்க சவுண்டா இருக்குது. சவுண்ட் கேட்க எங்க ஆள காணும்னு பார்த்தா முட்டை கீழே தான் இருக்கிறாங்க.
அப்போ இதை நம்பிக்கொண்டு நீங்க 30% 40% சொல்றது இல்ல, வெறுங்கையால் முழம் போடுவது, அதை சொல்வதற்கு செங்கோட்டையனுக்கு எந்த அடிப்படை தார்மீக உரிமை கூட கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுல இணைவாரா? ஏன்னா அவரோட ஆதரவாளர் இணைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்துமே அவருமே எங்க போறாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல தான் இருந்துட்டு இருக்கிறாரு. சோ அவர் இணைவாரா இல்லனா ஓபிஎஸ்க்கு வந்து பலத்தமான நெருக்கடிகளை பாஜக கொடுக்குமா? இல்ல, ஓபிஎஸ் ஏற்கனவே பலாப்பழம் சின்னத்தில் நின்னார் இல்லையா, அவரு என்டிஏ கூட்டணியில் தானே இருந்தாரு. அவருக்கு இதே மாதிரியான ஒரு பொசிஷன் எப்படி நீங்க டிடிவி தினகரனுக்கு நீங்க உங்களுடைய இடத்துல இருங்க, அதாவது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடின்னு அவங்க இன்னும் சொல்றதா இருந்தா நீங்க டிடிவி தினகரன் இப்படி கூட களம் காண முடியும். ஆனா இது வேலை செய்யுமாங்கிறது வேற விஷயம். எங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி இல்லை, எடப்பாடி வச்சிருக்கிற அதிமுக அதை சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் இது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது. இன்னொன்னு, அதையும் தாண்டி ஆமாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் எதுவும் மாற மாட்டாங்கன்னு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆனால் ஒருவேளை எப்படி வைத்தியலிங்கத்துக்கு ஒரு வகையான ஒரு உள்ளுணர்வோடு வெளியில் வந்தாரோ, நம்ம மரியாதையை நாம காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவர்கள் நினைத்தாரோ, அதே மாதிரியான ஒரு உள்ளுணர்வோடு ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்தால் உண்மையிலே வெற்றி தோல்விங்கிறதை தாண்டி ஒரு நாகரீகமான நல்ல அரசியல் தளத்துக்கு அவர் வந்து சேர முடியும். அல்லது பாஜகவின் காலடியில் மீண்டும் சரணடையணும். அது இன்னைக்கு வரையில் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, தர்ம யுத்தத்தை நான் தான் நடத்த சொன்னேன்னு குருமூர்த்தி காரித்துப்புற அளவிற்கு அவருடைய நிலைமை என்பது மிக மோசமாக இருந்தது. அது இன்னைக்கு வரையில் ஒரு களங்கமாக இருக்குது. அதற்கு ஒரு எதிர் நடவடிக்கையாக இது இருக்கும். வந்தாருன்னா, வரல அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஆப்ஷன், நான் சொல்றது வந்து வாய்ப்பு 60% மேல அவர் அங்க போறது தான் வாய்ப்பு. ஆமா, ஒரு வேளை மாற்றி வந்தால் அது அவருக்கு நல்லதுன்னு என்னுடைய கருத்து. இதுக்கு முன்னாடியே திமுக அமைச்சர்களோட ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சலசலப்புமே இருந்தது. சோ அதனால அவர் வந்து போகிறதுக்கு இங்கேயும் வாய்ப்பு அதிகம் தானே? ஆமா, அதாவது எந்த பக்கம் ரெண்டு மதில் மேல் பூனை தான் இது. வந்து ரெண்டு பேருக்குமே நெருக்கடி. அதாவது டிடிவி தினகரனுக்கோ அல்லது ஓபிஎஸ்க்கோ இவர்கள் எல்லோருமே ஒரு மதில் மேல் பூனையாகத்தான் இதுவரை இருந்தார்கள். இப்பவும் ஓபிஎஸ் அதே தொடர்ச்சியில தான் இருக்கிறார். எந்த பக்கம் போறதுங்கிறதுல நம்ம சொல்ற ஆப்ஷன் வந்து திமுக பக்கம் என்பது உங்களுக்கு நல்லது. இப்ப டிடிவி தினகரன் அதை முடியாது. ஓபிஎஸ்க்கு கூட அது வாய்ப்பு உண்டு. என்னன்னா அவர் ஒரு இண்டிவிஜுவல் தான். நீங்க அவர் என்னதான் வந்து அதிமுகக்குள் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்பது டிடிவியை விட அதிகமானது. ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் ஷேர் பண்ண இடத்த மறுபடியும் பின்னாடி போய் நின்று வலுச்சேர்ப்பது என்பது சாத்தியம் இல்லைங்கிற என்னுடைய கருத்து. நீங்க வந்து அதிமுக வலுவா இருக்கு, பலமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அமித்ஷால இருந்து இப்போ பாஜகவோட தேசிய தலைவரா நியமிக்கப்பட்டவரும் சரி, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. சோ பாஜக அமையும் அப்படின்னா அதிமுகவை அவங்க ஏமாற்றுறாங்களா? இல்ல, நான் சொல்றதை நீங்க சரியா சொல்லணும், சரியா புரிஞ்சுக்கணும். தப்பா கிடையாது. அதான் என்னன்னா, எதிராளிகளாக யார் இருக்க வேண்டும் என்பதில் திமுக அதற்கான வலு உள்ளவர்களை கொண்டு வந்து அமர்த்துகிறதுன்னு தான் சொல்லனே தவிர அதிமுக வலுவாக இருக்கிறது அப்படின்னா அது ஏன் எதிரில வந்து உட்காருது? அது ஆட்சியிலே வந்து உட்காரும் இல்லையா? 40%க்கு 45% எடுக்கக்கூடிய வலுவிலையா இருக்குது. சரிங்களா? திமுக கூட்டணி 45%, திமுக மட்டுமே வலுவாக இருக்கிறது 30% கிட்ட. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அதிமுக இருக்கான்னு அப்படி கிடையாது. அது பிரிந்து நின்று ஓட்டுக்களை வாங்கியதே பாத்தீங்கன்னா 20% தான் அது தொற்றுக்குது. அவர்கள்ட்ட இருந்து சிதறி சென்றவர்கள் பாஜகவோடு இணைந்தவர்கள் 18%. இப்போ ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கூட மொத்தம் 38%, 39% தான். 21 + 18 39% தான். ஆனால் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 45%. அப்ப 5% முற்றிலுமாக ஸ்வீப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படிதான் நடந்தது. 40க்கு 40 எப்படி வெற்றி பெற்றாங்க? அப்போ இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்ததனால் மட்டுமே ஒரு மாற்றம் நடந்துவிட போறது இல்லை. அதுக்கு போன எலெக்ஷனுடைய நம்பரே காட்டுது, பெர்சன்டேஜே காட்டுது. வலு என்பது இந்த ரெண்டு கூட்டணியிலையும் கூட, இந்த ரெண்டு பேர்லையும் கூட 22% இவர் கையில் 20% இவர் கையில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தானே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை. நான் இதே தான் மறுபடியும் சொல்றேன். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் 10-18க்கு போயிருந்தாரு, விஜய் 22 இல்ல 20 தொட்டுறாருன்னா விஜயத்தான் நாம வந்து எதிராளின்னு சொல்லுவோம். விஜயால அந்த எதிர்கட்சி இடத்துக்கு வர முடியுமா? விஜயால் எதிர்கட்சி இடத்துக்கு வரணும் அப்படின்னா அவருக்கு வெறுமனே ஒரு பெரிய அலை இருக்குது, அதுல மாற்றுக்கிறது இல்லை.
ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு வகையான வேகம், இன்னைக்கு புது வாக்காளர்கள் மத்தியில ஒரு அலை இருக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று 2 சினிமா பிரபலியங்களை வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி அந்த முகம் இல்லாமல் திண்டாடுகிறது. அப்ப அந்த இடத்தில் ஒரு ஸ்பிளிட்ட, ஒரு அதிமுக வாக்குகளை உடைக்கிற இடத்திலையும் விஜய் வெற்றி பெறுகிறார். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு நல்ல நம்பர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒரு 10% மேலே வருவதற்கு 10-12% வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் எதிர்கட்சியாக நிக்கணும்னா நீங்க முதல்ல எதிர்த்து பேசணும். உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இப்ப இருக்குது. நீங்க பாஜக கொடுக்காத நெருக்கடியே கிடையாது. பாஜக இன்னைக்கு உங்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குது. கரூர் விவகாரத்துல உங்களை திமுக, இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு அமைத்த எஸ்ஐடில கூட உங்கள் மேல் எந்த குற்றச்சாட்டும் பெருசா கிடையாது. குறிப்பாக எஃப்ஐஆர்ல உங்க பெயர் சேர்க்கவே கிடையாது. ஆனால் குற்றப்பத்திரிகையில் உங்கள் பெயர் சேர்க்கப்படும் செய்தி 2 நாளைக்கு முன்னாடி. இல்ல அது ஒரு தகவலா தானே வந்தது. இல்ல தகவல்ங்கிறது, அந்த தகவலே எவ்வளவு வலுவானது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு தகவல், இன்னொன்னு விஜய் மணி லாண்டரிங், இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி மேல, அவர் மேல குற்றச்சாட்டு, அவரை விசாரிக்கிறாங்க. அப்போ எத்தனை கேஸ் இருக்கு பாருங்க. வெறுமனே கரூர் கேஸ், கரூர் போக கரூருக்கு நீங்க பணம் சேர்த்ததற்காக அது பிஎம்எல்ஏல வரும். அது இடி உள்ள வந்துடும் உங்களுக்கு. உங்களை எந்த விதத்துல வேணாலும் முடக்கலாம்ங்கிற மாதிரி தான் பல ஆயுதங்களையும் பாஜக உங்க மேல பிரயோகிக்குது. ஆனால் இப்ப கூட வாய் திறந்து ஒரு வார்த்தை நீங்கள் பாஜக எதிராக பேச மாட்டேங்கிறீங்களா? இல்ல பாஜகக்கு எதிராக தாண்டி அவர் பேசிய 1 மாசம் கிட்ட ஆக போகுது. ஒண்ணு பேசி நாளாகுது. ஏன் பேச மாட்டேங்கிறாருங்கிறதே குத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. குறைஞ்சபட்சம் நீங்க அரசியலில் அடிப்படை என்ன அப்படின்னா, பிரச்சனைகள் வரும்போது எதிரி யார் என்பதையும் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்ங்கிறதையும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும். கரூர் சம்பவம் நடக்குது, ஓடி வரீங்க, அங்கதான் நீங்க தப்பிச்சு, அதாவது ஒரு எஸ்கேபிசம், ஒரு தப்பிக்கிற மனோநிலையில இருந்தீங்க. இப்ப வரையிலையும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் தான் நினைக்கிறீங்களே தவிர இதை எப்படி அரசியல் செய்ய வேண்டும், அரசியலாக இது வாக்குகளாக எப்படி எடுக்கணும், இதை பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லையே. நான் என்ன இதை விட வசதியான வாய்ப்பான ஒரு சந்தர்ப்பம் எது? ஒரு பக்கம் திமுகவா தாவேகாவான்னு சொல்லி திமுகவை எதிர்நிலையாக நிறுத்துறீங்க. அதே மாதிரி நீங்க பாஜகவை எதிர்நிலையில் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் ஆன்டி பிஜேபி, ஆன்டி டிஎம்கே 2 வாக்குகள் கிடைக்கும் இல்லையா? இல்ல இப்போ அதே மாதிரியான ஒரு நரேஷன் தானே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நரேஷன் இருக்குது, அதை ப்ரூஃப் பண்றதுக்கான தகுதி விஜய்க்கு இருக்குதா? வெறுமனே சவுடால் சிஎம் சார் நான் இங்கதான் இருப்பேன், வேணா வாங்க எங்க ஆளுகளை எதுவும் கை வச்சிடாதீங்க, வேணா என்ன பனையூர்ல புடிச்சுக்கங்கன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்க தேடி ஓடுறீங்களே. பிஎம் சார் முடிஞ்சா என்னை தொட்டு பாருங்க, என் படத்தை ஒண்ணும் பண்ணாதீங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க பாவம், அவங்கள ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, நான் என்னுடைய பணத்தையோ என்னுடைய 200 கோடி ரூபாய் சம்பளத்தையோ விட்டு கொடுப்பதற்கு கூட தயாரா இருக்கிறேன், ஆனா இன்வெஸ்ட் பண்ணவன் பாவம் சொல்ல வேண்டியதானே, கத்தி பேச வேண்டிய. துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் அங்க இருந்து காணொளி காட்சி மூலமாக பேசுகிற அளவுக்கு இந்த படத்துக்கு என்னங்க முக்கியத்துவம் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு நெருக்கடி அவர்கள் கொடுக்காங்க. இப்பவும் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வாயதும் பேசாம உள்ள கமுக்கமா இருக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய கோளை தற்குறி நம்ம சொல்றோம். தற்குறினா தன்னை மட்டுமே, தன் சுயநலத்தை மட்டுமே நினைக்கக்கூடியது தற்குறி. இதுக்கு விட என்ன விளக்கம் தேவைப்படுது? இப்படிப்பட்ட ஒரு நபரை தலைவனாக எப்படி மக்கள் ஏத்துக்கிடுவாங்க? நான் என்ன சொல்றேன், சிறுபான்மையினருக்கு பல பிரச்சனை இருக்கு, குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கே பல பிரச்சனை இருக்கு. எல்லா இடங்களிலேயும் இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடிகள் முற்றிக்கொண்டே இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புகள் இல்லாத பிரச்சனையெல்லாம் எடுத்து கிளப்பி கொடுத்த அவர், அதாவது அவர்களே RSS திட்டமிட்டு ஒரு கேஸை போட்டு அவர் உடனே ஒரு பதில சொல்லி அப்படி போட்ட கேஸுகள் ஏராளமா இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் பல சர்ச்சுகள் பிரச்சனைக்குள்ளாகி இருக்குது. பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயிலை கொண்டு வைப்பாங்க, அல்லது ஒரு கல்லை நடுவாங்க, நட்டுட்டு இது எங்களுடைய இடம் பாங்க, உடனே இவர் எடுத்து பதில் சொல்லுவார். அப்படிலாம் பல கேஸுகள் இருக்குது. இது எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது. வெறுமனே நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடினா போதுமா? குழந்தைகளோட சாக்லேட் கொடுத்து பிரச்சனை என்று இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு உட்பட்ட நபர்களோடு நீங்க நிக்கணும். உங்களுடைய பிரச்சனைக்கே கத்தாது நீங்க எப்படி எங்களுக்கு வருவீங்க? இது எப்படி ஒரு கிறிஸ்தவன் நம்ப முடியும், அல்லது ஒரு இஸ்லாமியன் நம்ப முடியும்? பொதுமக்களே எப்படி நம்ப முடியும்? ஆமா, திருப்பரங்குன்றத்துல இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா,
சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கணுங்கிற நோக்கத்தோடு தானே இவர் இயங்குறாரு. தன்னை ஒரு இவ்வளவு நாளும் விஜய் வந்து அப்படி தன்னை ஏதோ பெருசா இல்ல காட்டிக்கிட்டாரு. அத எப்படி நீங்க அதை சொல்றீங்க? அவர் வந்து சிறுபான்மை வாக்குகளை தான் பிரிக்க இயங்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ப்ரூவன் இது இருக்குதா? அது நீங்க விஜய் நார்மலா ஒரு நடிகரா இருந்தார். அப்போ பாஜக கூட்டணி அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அது குறிப்பா ஹெச்ராஜ் என்ன சொன்னாரு, அவரை கிறிஸ்தவராக அடையாளப்படுத்தினார். ஜோசப் விஜய்னு ஒவ்வொரு இடத்துலயும் பேசினார். இன்னைக்கு விஜய் தன்னை ஜோசப் விஜய்னு முன்னிறுத்துறாரு. அவரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு. ஏன் பொங்கலை கொண்டாடி இருக்க வேண்டியதானே? பொங்கலுக்கு மக்கள் எல்லாம் வர சொல்லி எல்லாருக்கும் பொங்கல் வச்சிருக்க வேண்டியதானே? இல்ல இந்த சிக்கல்ல இருந்தார்ல சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணை ஒரு பக்கங்க, எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் நான் இதை பண்ணிடுறேன். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் திமுக தலைவர்கள் என்பவர்கள் அந்தந்த விழாவுக்கு வாழ்த்து சொல்லுவதும் அந்தந்த விழாக்களை மக்களுக்காக வந்து செய்வதும் தானே தமிழ்நாட்டின் மரபு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் தானே. அப்ப அதையெல்லாம் அவர் செய்யாமல் கிறிஸ்துமஸுக்கு மட்டும், ஏன் கிறிஸ்துமஸுக்கு அவருக்கு பிரச்சனை இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு சிபிஐ இல்லையா? சிபிஐக்கு போனதை நீங்க வெடிபோட்டு கொண்டாடினீங்களேங்க, சரிங்களா? கிறிஸ்துமஸுக்கு எத்தனை நாள் இடைவெளி? 15-20 நாள் இடைவெளி. கிறிஸ்துமஸை உங்களால் கொண்டாட முடிகிறது, பொங்கலை உங்களால் கொண்டாட முடியவில்லை. நான் சொல்றது வந்து அவரை கிறிஸ்தவர் ஹிந்துன்னு பிரிக்கல, தமிழருங்கிற அடையாளத்தை காட்டிக்கங்க. எத்தனை சர்ச்சைகள்ல பொங்கல் கொண்டாடுறாங்க, சிலுவை எல்லாம் வச்சு இந்த குருத்தலை எல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ மதம் சார்ந்த ஒரு பண்டிகை, தமிழனாக அடையாளப்படுத்திக்கிற ஒரு பண்டிகை, அதனாலதான் திமுக கொண்டாடுது. தீபாவளி என்பது அது சூத்திர அடையாளத்தை சொல்வது, அது வந்து அசுரன்கிற பார்ப்பனர் அல்லாத ஒருவனை கொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி. அதை நம்ம ஏற்றுக்கிட முடியாது. ஆனா பொங்கல் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, இதை நீங்க செஞ்சிருக்கலாம்ல, அதை செய்யல. திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீங்க எதிர்த்து பேசியிருக்கலாம்ல, அதை பற்றி உங்களுக்கு கருத்துல. அது கேட்கும்போது நீங்க எவ்வளவு மோசமா நடந்துகிட்டீங்க. அது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வார்ங்கிற மாதிரி காமிக்கிறீங்க. நேரடியா களத்துல சண்டை நடக்குது. நீங்க பேசும்போது என்ன சொல்றீங்க, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாம் பேச மாட்டேங்கிறீங்க. இதை விட களத்தில் யார் வலுவாக இருக்க முடியும்? நீ 1.5 மாசம் ஆகுது, நீங்க வாய் திறக்கல. ஆனால் பாஜக இயங்காமல இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்குது. அவங்கள சுத்திதான் இன்னைக்கு என்ன சொல்றது, நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு பிரபல்யம் இருக்கிறதுனால ஒரு பொலிட்டிக்கல் டாக் இருக்கே தவிர, உண்மையிலேயே பாலிடிக்ஸை பாஜக செய்கிறது, அதிமுக செய்கிறது. அதை விட வலுவாக இவர்களுக்கு எதிராக திமுக செய்கிறது. நான் இப்ப அதான் கேட்கிறேன், ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற நெரேஷனுக்கு அதற்கு எதிராக இயங்குகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்க அதை செய்யல. நீங்கள் ஒரு கையாளாத நிலையில், ஒரு நெருக்கடி வரும்போது அதில் எதிர்த்து போராடாத நிலையில் நீங்க அமைதி காக்கிறீர்கள். இது வந்து கோழைத்தனத்திலையும் கோழைத்தனம், மிக மோசமான அடிமைத்தனம் என்னுடைய கருத்து. இல்ல இந்த நரேஷனே இதுவே வந்து ஒரு செட்டப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. ஒரு சிம்பத்தி அரசியலுக்காக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்றாங்களா? அது ஒரு என்ன சொல்றதுன்னா, அது ஒரு திட்டமாவே இருந்தாலும், பாஜகவுக்கு அப்படி ஒரு நோக்கம், ஒரு திட்டமே இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிற ஆற்றல் விஜய்க்கு இல்லை. இப்ப நீங்க பல படங்கள்ல பாத்திருப்பீங்க, 10 அடி கொடுத்துக்கோன்னு சொல்லி வில்லனை செட் பண்ணி கூட்டு வருவாங்க, ஹீரோயின் முன்னாடி. ஆமா, அந்த மாதிரி செட் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் கூட நீங்க அமித்ஷாவை குறித்தோ அல்லது பாஜகவை குறித்தோ வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே. பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொன்னீங்க, இப்ப கூப்பிட்டு வச்சு பாசிசம்னா என்னன்னு உங்களுக்கு பல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்ல வேண்டியதானே, எதுக்கு அந்த அளவு பயம்? ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பணம் வசூல் பண்ணதுல, விஜய் விவகாரத்துல எங்க 50,000 ரூபாய் ஒருத்தனுக்கு வங்கி கணக்கு வந்தாலே இந்த பணம் ஏன் வந்ததுன்னு உங்களை திடீர்னு கேட்டா சொல்ல முடியாது. நேத்து ஏங்க உங்க ஒய்ஃப் உங்களுக்கு 50,000 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்களா, என்ன காரணம்னு கேட்டா சொல்ல முடியாது. அப்போ விஜய்க்கு வருகிற பணம் என்பது 200 கோடியை விட்டுட்டு வரேன், அந்த 200 கோடி என்ன உழைத்து கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி என்ன ஆட்டோ ஓட்டி அல்லது மூட்டை தூக்கி வந்த பணமா? எத்தனை இளைஞர்கள் இந்த படத்துக்கு இந்நேரம் ஆல்ரெடி, அதாவது விஜயின் ஜனநாயகன் படத்திற்கான டிக்கெட்டுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த FDFS, அந்த டிக்கெட்டுகள் எல்லாம் வித்து தீர்ந்தாச்சு. அதை வித்தவர்கள் யார்? இன்னைக்கு கட்சிக்காரனா இருக்கிறான். கடந்த காலத்துல அவன் வந்து மக்கள் இயக்கத்தின் விஜயின் நற்பணி மன்றத்தின் உறுப்பினரா இருந்தான், இன்னைக்கு கட்சிக்காரனா இருக்கிறான். மத்தபடி வேலை ஒண்ணுதான். 20 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபா, 50 ரூபா டிக்கெட்டு 5000 ரூபா அப்படிங்கிற அளவில் 100 மடங்கு அதிகமாக பணம் வைத்துத்தான் விற்கிறீங்க. அப்ப இப்படித்தானே உங்க இந்த ஒரு படமா? அப்ப உங்களை தோண்ட ஆரம்பித்தால்
இன்னும் பெரிய பூகம்பம் வரும், இந்த பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிடுவோங்கிற அச்சம். நான் அதான் சொல்றேன், என்னன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வராத போது எவ்வளவு வேணாலும் பேசலாம். இன்னைக்கு விஜயினுடைய ட்ரெய்லர் வந்துருச்சு. மக்களுக்கு நல்லது பண்ணதுக்கு அரசியலுக்கு வாங்கடான்னா கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி அடிக்கிறாப்ல. இது உண்மையில யார அடிக்கணும்? யார் அடிக்கணும்? விஜய்க்கு தான் அந்த பிரச்சனை அதிகம். நான் என்ன கேக்குறேன்னா, மத்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஒரு பாரம்பரியம் இருக்கு. அவங்க இந்த அரசியல், இந்த கரப்டட் அரசியல் நீங்க சொல்றீங்களா, அதுக்குள்ளதான் இருக்காங்கன்னா, நீங்க வருவதற்கு முன்னாடியே கரப்டடா இருக்கிறீங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே விஷத்தன்மை உள்ளவர்களா இருக்கிறீங்க. இவங்கதான் ஊழலை ஒழிக்க வந்தவர். அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க படத்தை இப்படி எடுத்து வைத்து விட்டு படத்தில் யாரை அடித்தீர்களோ அந்த நபராக நீங்க இருக்கிறீங்க. கணக்குப்படி அண்ணாமலை சாட்டை எடுத்து இப்படி அடிச்சுக்கிட்டாரு, நீங்க படத்தை வச்சு உங்களை அடிச்சுக்கிடுறீங்க. உண்மையிலேயே உங்கள் படம் என்பது உங்களை அடிக்கிற சாட்டை. இன்னைக்கு நீங்க வாய் திறக்க முடியாமல் ஏன் நாலா பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா, பாஜகவின் நெருக்கடிக்கு எதிராக உங்களால் பேச முடியலன்னா உங்கள் மேல் இருக்கக்கூடிய பாவ மூட்டை அவ்வளவு. நீங்க சொல்றீங்களா தூய சக்தி, உண்மையிலேயே தீய சக்தி நீங்கதான். ஒட்டுமொத்த தீமையும் ஒட்டுமொத்த பாவமும் உங்க மேலதான் இருக்குது அப்படின்னு என்னுடைய கருத்து. இப்போ ஜனநாயகன் படம் இதையுமே எடுத்துக்கிட்டோம்னா, மேல்முறையீட்டுக்கு போனாங்க, அவங்க போய் ஹைகோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு கை வச்சுட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்ல வந்தோம் அப்படின்னா அதை வந்து தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது தான் நோக்கமா? இல்ல, படம் ரிலீஸ் ஆகுறது எனக்கு அதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது ரிலீஸ் ஆயிரும். ஆகிறது மட்டும் இல்லாம விஜயின் படத்துக்கான அந்த ஹைப் வந்து ஏற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது வந்து அப்ப என்ன ஆகும்னா, படம் மொக்கையா இருந்தாலும், ஒண்ணுக்குமே அழியாத ஒரு படமா இருந்தாலும், ஆமா, அது வந்து ஒரு பழைய கேசரி, அது வந்து ரொம்ப மோசமா இருந்தாலுமே அதையும் போய் பாக்குறதுக்கு விஜயினுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் போவாங்க. இன்னும் கூடுதலாக பாண்டே சொல்றாரு, ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, எதிராளிகள் கூட இந்த படம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ஹைப் கிடைச்சிருக்குங்கிறார். இப்ப நீங்க இந்த கூட்டணியை புரிஞ்சுக்கங்க. விஜயினுடைய படத்துக்கு எதிராளிகள் கூட அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி யாரு சொல்றா? பாண்டே சொல்றாரு. அப்ப இந்த கூட்டணி என்பது பட்டவர்த்தனமா இருக்குது. பாண்டே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து சீமானை புகழ்ந்து பேசிட்டு இருந்தார். ஏன்னா அது ஒரு கூட்டு. இப்போ அதே மாதிரியான ஒரு கூட்டணிக்கு விஜய் உள்ளாகி இருக்கிறார். மற்றபடி அவர் ஒரு எதிர் சக்தி கிடையாது. அவர் பாஜகவுக்கு உகந்த, பாஜகவால் களமிறக்கப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறதுக்கான எல்லா சிம்டமும் இருக்குது. அப்ப அவர்கள் சேர்ந்து இந்த படத்தை நகர்த்தி செல்கிறார்கள். இது வெறுமனே தள்ளி போட படத்துக்கான ஹைப்பை ஏற்றுகிறது. இது ஒன்றும் குறைக்கிறது கிடையாது. ஒன் ஃபைன் டே அதை ஈஸியா நாங்க யூஏ சர்டிபிகேட் வச்சுக்கோங்க, கிளம்புங்க, நாளைக்கு ரிலீஸ் பண்ணிக்கங்கன்னு தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க என்னுடைய கருத்து. இந்த ஹைப் அப்படிங்கிறது தான் விஜயோட ஸ்ட்ராட்டஜியா? ஏன்னா கரூர் சம்பவத்திலேயே வந்து 7 மணிக்கு வர வந்து 12 மணிக்கே வருவாருன்னு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டாங்க. இப்ப இதுக்குமே அந்த ஹைப்பை கிரியேட் இது ஹைப்புங்கிறது விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்லைங்க. விஜய் பிளாங்க். எந்த ஒரு பிரச்சனையிலுமே அவர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவரு தனியா பண்றது இல்லை. ஆனா அவர் கூட அவருக்கு வந்து ஒண்ணு தெரியுது, என்ன அப்படின்னா, நாம அமைதியா இருந்தா போதும், இவர்களே ஒன்றை உருவாக்குவார்கள், இவர்களே அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் தான் வந்து முதல்ல இந்த கரூர் ஸ்டாம்பைடு சம்பவம் நடந்த உடனேயே பொய்களை பரப்புறாரு. அதாவது 9:30 மணிக்கு ஒரு வீடியோ போடுறாரு, 10:30 மணிக்கு இன்னொரு வீடியோ போடுறாரு. 9:30 மணிக்கு போடுறப்போ விஜய்க்கு ஆஹா ஓஹோ அவ்வளவு கூட்டம் வந்துருச்சுன்னு பெருசா பேசுறாரு. 10:30 மணிக்கு பேசும்போது அந்த நெருக்கடி, அந்த ஸ்டாம்பைட்லாம் நடந்த உடனேயே ஏதோ ஒண்ணு தப்பு நடந்துருச்சு, யாரோ ஒரு கூட்டம் வந்துருச்சு உள்ள, அவர்கள் திட்டமிட்டு வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க, கரண்ட் ஏன் கட் ஆனிச்சு, செருப்பு ஏன் வீசப்பட்டது, இவ்வளத்தையும் இவர் தான் நரேஷன் கொடுக்குறாரு. கடைசியா போய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் போய் விஜய் கட்சியில சேர்ந்தப்போ என் மனசில் இருந்ததுதான் நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கூச்சமில்லாமல் சொல்லியிருக்காரு விஜய். விஜய்க்கு அப்படி மனசு. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு பொய்யை பரப்புவதுதான் உங்கள் மனதில் இருந்த ஒரு கண்ணோட்டமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் இன்னைக்கு கேட்கிறேன், அப்படி அதுதான் உங்களுடைய மனசுல இருந்துச்சுன்னா நீங்க சிபிஐல அதை சொல்லியிருக்கணும்ல, அதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கணும்ல. அப்படி எதுவும் கிடையாது. இதுவரைக்கும் தாவேக்காரர்கள் எங்கேயாவது தெளிவாக இதுதான் ஆதாரம், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடிந்ததா? நீங்க அங்க இருக்கக்கூடிய கரூர் செந்தில் பாலாஜி மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சுங்களா, ஒரு ஆதாரத்தை கொடுங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், பாஜக இந்த மாதிரியான வலதுசாரி கூடாரம் எல்லாம் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதற்கு தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த
கோடி மீடியாக்களை பயன்படுத்துகிறது என்றால் விஜய் உருப்பெற்று ஒரு கட்சியாக வருவதற்கு முன்னாடியே இப்படிப்பட்ட பொய்களை பரப்புவராக இருக்கிறார். அப்போ விஜய் தானே நெரேஷன் செட் பண்றாரு. நான் நேரடியா விஜய்க்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குன்னு நான் சொல்லல. விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது அவருடைய நடனத்துக்கும் அவருடைய நடிப்புக்கும் இத்தனை ஆண்டு காலம் அவர் சேர்த்து வைத்த அந்த பவர், அது ஒரு குருட்டுத்தனமான பக்தர் படையை உருவாக்கி வச்சிருக்காரு. அவங்க எதை சொன்னாலும் நம்புவோம். கண் முன்னால ஒரு கொலையை செஞ்சுட்டு கூட இது நடக்கல அப்படின்னு சொன்னா ஆமாங்க நடக்கல, இது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லி அவன் மாயாவாதம் பேசுவான். அந்த அளவுக்கு கூட அவன் தயாரா இருக்கான். நம்புவான். அந்த அளவுக்கு கூட அவன் தயாரா இருக்கலாம் எந்த கற்பனையும் நம்புவதற்கு. அப்போ இத்தனை கேமராக்கள் இருக்கிறது, இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, திட்டமிட்டு 12 மணிக்கு முந்தின நாள் 12:30 மணிக்கு வர்றாருன்னு சொல்லி முன்னுக்கிட்டே கூட்டுறீங்க. இதோ வந்துட்டாருன்னு சொல்லி வந்த கூட்டத்தை கூடுதலாக கூட்டுவதற்கு அவ்வளவு நேரம் பேசுறீங்க. அந்த கூட்டத்தை கலைய விடாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன்ல போயிருக்குது, இருக்கிற ஆதாரங்கள் இவ்வளவு இருக்குது. இதையெல்லாம் மீறி வேற ஒருத்தர் செஞ்சாருன்னு சொல்லி பேச முடியுதுன்னு சொன்னா இதையெல்லாம் அவரை நம்புகிற பக்தர் படை ஏற்றுக்கொள்ளும், அவ்வளவுதான். மற்றவர்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இல்ல பக்தர் படை. ஆமா, பக்தர் படை தான். நீங்க கடவுளை எப்படி கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்குதோ அதே மாதிரி விஜயை அவர் மேல் களங்கம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு இது ஓப்பாக இருக்குமே தவிர உண்மையில் அப்படி இல்லை. அப்போ இவர்களுக்கு ஏற்ற ஃபீடை இவர்களோடு சேர்ந்திருக்கிறவர்கள் உருவாக்குறாங்க. இப்போ எதிராளிகள் மேல அவதூறுகள் பரப்புவது, அவர்கள் பெண்கள் மேல அவர்கள் தவறாக நடந்து கொண்டாலும் ஒரு திட்டத்தை வகுத்து யார் செய்யறா? விஜய் கூட இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், இவர்கள் எல்லாம் திட்டம் வகுத்து வேலை செய்கிறார்கள். ஹனி ட்ராப் பத்தி ஆமா. ஓகே. இல்ல இந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துதா? இல்ல, எனக்கு வரல. வந்ததாக நண்பர்கள் சொன்னாங்க. ஆமா, அதாவது என்னன்னா ஒரு 7க்கும் மேற்பட்ட பெண்களை கொண்டு பல்வேறு ஐடிகள்ல இருந்து, அதாவது முக்கியமா இந்த யூடியூப்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு பேச்சு கொடுக்கறது. அதன் மூலமா அவங்கள்ட்ட சார் வணக்கம், உங்களுடைய பேட்டிகள்லாம் பார்த்தேன், நான் தொடர்ந்து உங்களுடைய ஃபாலோவர், நீங்க ரொம்ப அருமையா பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசுறது, மெசேஜ் சேட் பண்றது. விவரம் தெரியாம அப்படியாமா சரிங்க. ஏன்னா பெண்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதுல உடனே இறங்கி பேசுவதற்கு ஒரு உளவியல் தானே. ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன்ங்கிறது ஒரு உளவியல். அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதற்கு ஒருவேளை பதில் சொல்லியிருந்தா கூட அதையும் திரித்து பேசி அதை வச்சு இவங்க என்ன சொல்றதுன்னா திமுக ஆதரவு அல்லது தாவேக்கா எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர், இது திமுக ஆதரவு கிடையாது, தாவேக்கா எதிர்ப்பு பேசுகிற நபர்களை காலி செய்வதற்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜில இறங்கி இருக்குது இந்த ஆதவ் அர்ஜுனா டீம். வாய்ஸ் ஆஃப் காமன் இதுதான் இருக்கிறதுலயே ஒரு கேடுகட்ட. அதாவது எப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், ஒரு இளைஞர் வர்றாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு பாஜகவினுடைய தலைவரானதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஹனி ட்ராப், அடுத்தவங்களை வேவு பார்க்கறது, அடுத்தவங்க இருக்கக்கூடிய இடத்துல டிவி கேமராக்கள் வைக்கிறது, மைக் வச்சு ஒட்டு கேட்கறது, இதெல்லாம் நடந்துச்சு. இது கமலாலயத்திலே நடந்துச்சு. அதை தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன சொன்னாருன்னா, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணாடி ரூம் எல்லாம் போட்டுட்டேன், கதவுகள் எல்லாம் கண்ணாடி எல்லாம் மாத்திட்டேன். நீ யோக்கியனா இருந்தா இதெல்லாம் ஏன் சொல்லணும்? நான் என்ன சொல்றேன், க்ளோஸ்டு ரூமுக்குள்ளே நான் ஒழுக்கமாக இருந்தால் அதை பற்றி அக்கறைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அயோக்கியத்தனம் பண்ணும்போது மட்டும்தான் பாருங்க நான் எதுவும் எடுக்கலன்னு சொல்லி எடுத்ததை ஜோப்புக்குள்ளே எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு கையை விரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட கேவலத்தை எல்லாம் அண்ணாமலை செய்தார். நீங்க கேடி ராகவன் காலியானதுக்கு பின்னாடி அண்ணாமலையின் கை இருக்கிறது, அவருடைய வார் ரூம் வேலை செய்து இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான வேலையில் இந்த தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா டீம் இறங்கி இருக்கிறது. நான் எதுக்கு சொல்றேன்னா, விஜய் இதெல்லாம் முழுவதுமா தெரிந்துதான் செய்கிறார்னு கிடையாது. அவர் கூட சேர்ந்து இருக்கிற கூட்டம் முழுவதும் இப்படிப்பட்ட கேடான ஒரு கூட்டம். அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். அப்போ விஜய் என்பவர் யாரா இருக்கிறாருன்னா, அவர் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அழிவு சக்தி, ஒரு தீய சக்தி. அவர் தான் உண்மையிலேயே எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இங்க இருக்கிறார். இது எப்படிப்பட்டதுன்னா, நன்மைகளை அழிப்பது,
இந்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்ப விஜயை பற்றி பேச வேண்டிய தேவையை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்றது இதுதான் mean உண்மையிலே பண்றது. அதாவது ஸ்பாயிலர்னா மக்களுக்கு கல்வி நிதி கிடைக்கவில்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை பற்றி நாம இவ்வளவு பேசுறோமா? ம். அல்லது தமிழுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை, சமஸ்கிருதத்தை இவர்கள் திணிக்கிறார்கள், அதை நம்ம பேசுறோமா? கோவைக்கு மெட்ரோ. மெட்ரோ ரயில் கொண்டு வரப்படல, இதுக்கு மதுரைக்கு கொடுக்கப்படல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமரியாதை. ம். இன்னைக்கு ஆர்.என். ரவி உள்ள வந்து உட்கார்ந்துட்டு நான் உங்களுடைய இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. 4வது வருடமாக தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் அவமதிக்கிறாரு. நாங்க என்ன, அதாவது இங்க ஒரு ஜனநாயக முறை இருக்குது. ம். இந்த ஜனநாயக முறை எப்படிப்பட்டது? இருக்கிற மக்கள் எல்லாம் போய் உள்ள உட்கார்ந்து அவர்கள் உரையாட முடியாது. அப்பதான் ஒவ்வொரு தொகுதிகளையும் அமைச்சு தொகுதிக்கு ஒருத்தரை கொண்டு வந்து எம்எல்ஏ அல்லது எம்பின்னு நம்ம அனுப்பி வைக்கிறோம். இது யாரு? நம்மளுடைய பிரதிநிதி. ம். அதாவது விரும்பாதவர்கள் 40% இருந்தா கூட விரும்பியவர்கள் 60% போட்டுத்தான் அவர்கள் பிரதிநிதி. அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் அங்க இருக்கிற இடத்துல எங்கேயோ இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட RSS-இன் ஆசீர்வாதத்தோடு வந்த ஒரு ஆளுநர் நீங்க அறிக்கைகளை வாசிக்காமல் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை சிதைக்கிறார்னு சொன்னா, இதை ஒரு கூட்டம் ஆதரிக்குதுன்னு சொன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். இதை பற்றியெல்லாம் உரையாடுவதற்கு வாய்ப்பு இல்லை. நாம விஜயை பற்றி பேசுறோம்னா அந்த அளவிற்கு, அதாவது என்ன சொல்றதுன்னா, திரைப்பிரபல்யம்ங்கிற அந்த ஒரு தகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற பிரச்சனைகளை திசை திருப்புகிற வேலையை விஜய் செய்கிறார். அவர் விரும்பி செய்கிறார்னு சொல்லல, அதான் நடக்குது. அப்போ பாஜகவுக்கு எல்லா விதத்திலும் ஒரு உதவுகிறார் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. இல்ல, ஆளுநர் வெளிநடப்பு இதுலயுமே அவர் வந்து ஒரு 13 குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில்கள் இன்னும் வரவே இல்லையே. என்ன குற்றச்சாட்டுங்க? அடிப்படையா அவர் சொல்றது இதுவரைக்கும் 3, அதாவது கடந்த 3 தடவை அவர் சொன்னது என்னன்னா, தேசிய கீதத்தை முதல்ல பாடணும். நம்மளுடைய பழக்கம் என்ன? நீங்க ஏதாவது எண்டு கார்டு போட்டாச்சா அல்லது முடிச்சாச்சான்னு கேள்வி கேட்கறதுக்கு நாம பழக்கமா சொல்றது என்ன? தேசிய கீதம் பாடிட்டீங்களா அல்லது ஜனகணமான பாடிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லுவோம். அதோட பொருள் என்னன்னா, எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனகணமன பாடியாச்சுன்னா முடிஞ்சிச்சு, கிளம்புன்னு அர்த்தம். இதுதான் நம்மளுடைய மரபு. இது முன்னாடி நீராறும் கடல் உடுத்த, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து, பின்னாடி ஜனகணமன தேசிய கீதம். இதுதான் நம்மளுடைய பழக்கம். இப்ப தலையை கொண்டு போய் வால்ல ஒட்டு, வாழை தூக்கி தலையில ஒட்டுன்னு சொன்னா அது என்னவா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மரபை உடைப்பது, இப்ப இதுல என்ன இருக்குங்க? அதுல என்ன இருக்கு? கேட்டாரு கொடுத்துரு, அப்படி இல்ல. உங்களுக்கென்று ஒரு மரபு இருக்கக்கூடாது, நான் சொல்லுவதை மரபாக்கு. தமிழர்களுக்குன்னு ஒரு மரபு ஏன் இருக்குது? இதுதான் அவர் சொல்லுவது. புரியுதா உங்களுக்கு? இப்போ பெரியாரை நாம் பெரியாருன்னு சொல்றோம். அது என்ன பெரியார்? அதே மாதிரி நிறைய பெரியார் இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு பெரியாரு, நிறைய பெரியார்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் உயர்த்தணுங்கிறது நோக்கம் இல்ல. இந்த பெரியார் வேண்டான்னு அவன் நோக்கம். அவனுக்கு அவன் இப்ப யாரோட அவன் பார்ப்பனியத்தை கடைப்பாறையாக தூக்கிட்டு வரான்னு நோக்கம். நீ தூக்கிட்டு வா, நாங்கள் அந்த கடப்பாறையை சுக்குநூறாக உடைக்கிற மதில் சுவராக பெரியாருக்கு. அது அவனுக்கு பிரச்சனை. அதையே தான் வந்து இவர் செய்யறாரு. யாரு? ஆளுநரும் செய்யறாரு. அதனாலதான் நம்ம அமைப்பு செயலாளர், திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பேரை சொல்றாரு, நீங்க பாஜகவின் அரசியலை செய்வதாக இருந்தா எதுக்கு இத்தனை ஏக்கர், 140 ஏக்கர்ல உங்களுக்கு இடம் எதுக்கு? இங்க எங்களுடைய மக்கள் வரி பணம் எதுக்கு? நீங்க பேசாம கமலாலயத்துல ஒரு ரூம, நம்ம நயினார் நாகேந்திருக்கு ஆப்போசிட்டா பக்கத்துல ஒரு ரூம் எடுத்து போட்டு உட்கார்ந்துக்காங்க, அந்த அரசியலை செய்யலாம் அப்படின்னு நக்கல் செய்யறாரு. இதை விட அவமானம் வேணுமா? இப்ப அப்பாவுமே வந்துட்டு ஒரு அரசியல்வாதியா செயல்பட வேண்டாம் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவர் எந்த விதத்துல அரசியல்வாதியா செயல்பட்டாரு? இல்ல, எல்லா இடத்துலயும். இப்போ வள்ளலார் விழாவுல போய் நின்றுட்டு வள்ளலார் வந்து சனாதனத்தின் பிரதிநிதின்னு சொல்றாருங்க. வள்ளலாரை எது அவமானப்படுத்தியது? வள்ளலார்னு ஒரு ஆன்மீக எழுச்சி மிக்க ஒரு தலைவர் உருவாவதற்கு காரணம் எது? அவரை கனக சபையிலிருந்து நீங்க துரத்தி விட்டீங்க, சிதம்பரத்துல இருந்து அவரை தள்ளி விட்டீங்க, அவர் அங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அவர் தனியா போய் ஒரு சபை அமைத்து அவர் வள்ளலார், அதை விட அதாவது என்னன்னா, சிதம்பரத்தில் இருப்பதை விட வலுவான ஒரு சபையை அமைத்து ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கிட்டாரு. அவர் ஒரு ரைவலரி, அவர் வந்து ஒரு புரட்சிக்கான ஒரு வித்து. அவரு அந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து ஆன்மீகம் வந்து ஒரு கட்டமைப்பா இருந்ததே தவிர, அவருடைய பின்னாட்களின் எழுத்துகள் இருக்கு இல்லையா, அதாவது திருமுறைகள் எல்லாம் மிக வலுவாக பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசுகிறது. ஒவ்வொன்றும் ஈட்டி மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு நபரை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க வந்து சனாதனத்தின் பிரதிநிதின்னு சொல்றீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு முரணான ஒரு பேச்சு. அதனாலதான் சொல்றேன், இது முழுக்க முழுக்க RSS அரசியல். வெறுமனே பாஜக அரசியல் கூட இவர் பண்ணல.
ஆர்எஸ்எஸ் அரசியலை பண்ணுகிறார். அதனால RN ரவின்னு சொல்றதா RSS ரவின்னு சொன்னோம்னா சரியா இருக்கும் என்னுடைய கருத்து. மரபு இருக்கு இல்லையா, அதை வந்து தளர்வு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது சட்டசபை விதி 17 அதை தளர்த்தி தான் முதலமைச்சரே வந்துட்டு அதை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஆளுநர் உரை அவர் வாசிக்காத போதும் சபையில வந்து அது பதிவு செய்யப்படுது. சோ அதை தளர்த்தும் போது இந்த மரபை தளர்த்த முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது மரபுகளை எங்க தளர்த்தணும் எதில் தளர்த்தணும் அப்படிங்கிறது பாஜக கிட்ட நீங்க கேட்கணும். அதாவது தங்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு மரபை உருவாக்கி கொள்வது, தங்களுக்கு வேண்டாம் என்றால் மரபை மாற்றுவது. நீங்க திருப்பரங்குன்றத்துல எது மரபு? எப்போதும் கார்த்திகை தீபத்தை அன்று உச்சி பிள்ளையார் கோயில் மேல இருக்கக்கூடிய இடத்துலதான் பீடத்துலதான் தீபம் ஏற்றுவதுங்கிறது மரபு. அப்போ மரபை ஃபாலோ பண்ணணுங்கிறது அவர்கள் பாஜக சொல்லுவது தானே. மரபை மீறக்கூடாது. யார் சொல்றா? நம்ம இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வலு போட்டு வலுவாக தீர்ப்பு சொல்லி கொண்டிருந்த GR சுவாமிநாதன் அதற்கு முன்னாடி எச்சியலையில உருளுறதுக்கு அவர் தான் தீர்ப்பு சொன்னாரு. கேட்டா அது மக்களின் மரபு, மக்களின் நம்பிக்கைன்னு சொன்னாரு. இப்ப அவர்களுக்கு எச்சியலையில விழுவது மரபு, அந்த மரபு வேணும். அவர்களுக்கு இன்னும் கேட்டால் இன்னும் தோண்டி தள்ளி போனோம்னா சதி தேவைப்படலாம், அவர்களுக்கு தீண்டாமை வந்து தேவைப்படலாம், எல்லாமே வேணும் அவர்களுக்கு. கடந்த காலத்தில் எதெல்லாம் வேண்டாம்னு எந்த மரபையெல்லாம் நாம் மீறினோமோ, விதவை மறுமணம் செஞ்சோம், பெண்களுக்கு கல்வி கொடுத்தோம், அடுத்த கட்டமா இதையெல்லாம் இந்து மதம் சனாதனம் எதையெல்லாம் எதிர்த்ததோ அதையெல்லாம் மீறினோம். ஆனா அவர்களுக்கு அந்த மரபுகள் மீறப்படக்கூடாது. ஆனா அதே இது உச்சி பிள்ளையார் கோயில்ல அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டாம், தூண்ல ஏற்றணும். அது தூணே கிடையாது, அது ஒரு எல்லை கல், அது சர்வே கல், அந்த கல்லுல ஏற்றணும். அப்ப அந்த இடத்தில் மரபை மீறுவது அவர்களுக்கு பிரச்சனை. மரபா இதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு 4 பேர் நாங்க இருக்கிறோம், எங்களுடைய நம்பிக்கை, உடனே ஏற்று அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, நாங்கள் நினைத்தால் அது வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியது அவர்களுடைய பாணி. இதேதான், இது இப்படியே எடுத்து இங்க பொருத்தி பாருங்க. எங்களுக்கு என்ன சொல்றது, தமிழ் தாய் வாழ்த்து பின்னாடி பாடட்டும், தேசிய கீதம் தான் முதலில் பாட வேண்டும் அப்படிங்கிறது இதே பாணியில் தான். நான் சொல்றதை செய். இப்போ அரசு, அதாவது இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுங்க, ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படிங்கிறது தான் திமுகவோட ஆரம்பத்துல இருந்து இப்போ இல்லாத கொள்கை. அதுல மாற்று கருத்தே கிடையாது. எங்களுக்கு ஆளுநர் தேவையில்லையா? எங்களை எதுக்கு நீங்க கட்டுப்படுத்துறீங்க? மக்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி லெஜிஸ்லேச்சர்ல ஒரு MLA என்பவர் அல்லது ஒரு அமைச்சர் என்பவர் வாக்கு கேட்டு தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவர்கள் வாக்குகளை கொண்டு இங்க வந்து நிக்கிறாரு. அதுக்கு பவர் கூடையா? எங்கேயோ இருந்து வந்த உங்களுக்கு பவர் கூடையா? எந்த அடிப்படை? மக்களை பற்றி எதுவும் தெரியாது, மக்களின் பிரச்சனைகள் பற்றி எதுவும் தெரியாது, துளி அளவு கூட மக்கள் பிரச்சனை குறித்து உணர்வே இல்லாத ஒரு ஆளுநர், அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவர், இன்னொன்னு அதுக்கு தகுதியும் இல்லாதவர். நான் என்ன கேட்கிறேன்னா, வலுவுள்ள மக்கள் பிரதிநிதிகளின் சபையில் நின்றுகிட்டு உங்களுடைய ராஜாங்கத்தை செய்ய நீங்கள் முயல்கிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்தில் திமுக என்ன பண்ணுது? அதையும் மீறி ஆளுநருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஆளுநரை கூப்பிடாமலே இருக்கலாம்லாங்க. கர்நாடகால என்ன நடக்குது? ஆளுநரே வேண்டாம், கூப்பிடவே வேண்டாம், எதுக்கு கூப்பிட்டு வந்து அவரு திரும்பி போனோம். இது அவங்களுக்கு அது இல்லை. ஒரு மரபு இருக்குதா, அதை நாங்க ஃபாலோ பண்றோம். அதே மாரி அவர் வந்து கிளம்பி போறாரா, என்ன வாசிக்கணுமோ அதை நாங்க வாசிக்கிறோம், அதை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுறோம்னு சொல்றதே ஒரு ஜனநாயக விழுமியம். சரிங்களா? அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளவுக்கு கடந்த காலத்தில் அண்ணாவை விட பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களெல்லாம் விட மிக ஜனநாயக பூர்வமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட நாயகன் ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொள்கிறார். ஆனால் எதிராளிகள் மிக மோசமாக இருக்கிறார்கள். அவர்கள் கடந்த காலத்தில் இருந்த ராஜாஜி, அதற்கு முந்தைய இவர்களையெல்லாம் விட சனாதன விஷம் ஊறியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வெறுமனே எதிரிடத்துல மட்டும் இல்லை, அவர்கள் அதிகாரத்தோடு வலுவோடு கிட்ட இருந்து குத்திக்கிட்டேவும் இருக்கிறாங்க. அதை எதிர்கொள்கிறது இந்த அரசு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி சார். நன்றி.